முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 114. பிப்ரவரி 13, 1990. நாங்கள் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் இயேசு சிலுவை சுமந்து செல்லும் 4வது தேவ ரகசியத்தில் இருக்கையில் நான் திடீரென ஒரு விதமான பரவச நிலைக்கு உட்பட்டேன். நான் என் குரலை இழந்து போனேன். நான் கிசுகிசுப்பான குரலில் பேச வேண்டியிருந்தது. நான் உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த சிரமத்துடனேயே வெளியே வந்தது. இயேசுவின் துன்பங்களில் பங்கு பெற்றபடி அவரது திருப்பாடுகளில் நான் இருக்க கண்டேன். சிலுவையில் அறையப்படுவதாகிய 5வது தேவ ரகசியத்தில் இதே காரணத்திற்காக நான் மெதுவாக ஜெபிப்பதாக தோன்றியது. அது முடிந்த போது நான் பாரமாக உணர்ந்தேன். என் பேச்சும் இயக்கங்களும் வழக்கத்தை விட மெதுவாக இருந்தன. என் ஆவி இன்னும் அவரது அவஸ்தையின் கீழ் இருந்தது. இயேசுவா, நான் தான் அனைவரிலும் அதிக பிரியமான ஆன்மாவே. என் அவஸ்தை பெரியது. அதை உன்னோடு பகிர்ந்து கொள்ள என்னை அனுமதி. உன்னில் என் மோட்சத்தை உருவாக்கு. என்னை வாழ்த்து. அன்பானவர் உன்னை அன்பு செய்கிறார். சமாதானம் உன்மீது இருக்கிறது. என்னை பார். என் திருப்பாடுகளின் வழியாக கடந்து செல்ல நீ மனதாயிருக்கிறாயா? அதிக பரித்தியாகம் செய்ய நீ சித்தமாயிருக்கிறாயா? உன் சித்தத்தை செய்ய நான் சித்தமாயிருக்கிறேன். அப்படியானால் நானும் நீயும் அதிக மேலான காரியங்களை பகிர்ந்து கொள்வோம். வசுலா, இன்று குறைவாக சாப்பிடு. நாளை கண்டிப்பான முறையில் உபவாசம் அனுசரி. என்னை மகிழ்வி. உன் நாளை எனக்காக அர்ப்பணி. இப்போதைக்கு எழுதுவதற்கு மேலாக எதுவும் செய்யாதே. இன்று முழுவதும் என் பிரசன்னத்தை நீ நினைவு கூற வேண்டுமென நான் விரும்புகிறேன். நான் உன்னை அன்பு செய்கிறேன், உன்னை ஆசிர்வதிக்கிறேன். நாம் நினைவிருக்கிறதா? ஜெபி. பிப்ரவரி 15, 1990. இயேசுவா, நான் தான். என் மீது முழுமையாக சாய்ந்து கொள். என் அப்பத்தை என் ஆடுகளுக்கு உணவாக தரும்படி அவற்றை அழைப்பது என்னை மகிமைப்படுத்துகிறது. வா, நான் உனக்கு ஒளியின் ஒரு சில வார்த்தைகளை தருவேன். மரித்தோரை வாழ்விற்கு கொண்டு வரும் உயிர்ப்பு நானே. இப்போது உன் வழியில் போ. நினைவிருக்கிறதா? தொடர்ந்து நினைவில் கொள். அதை சொல். உன் பிரசன்னம் ஆண்டவரே. ஆம் மகளே, என் பிரசன்னமும் என் தாயாரின் பிரசன்னமும். பிப்ரவரி 16, 1990. பிற்பகலின் முற்பகுதி. நான் ஜெபமாலையின் துக்க தேவ ரகசியங்களை ஜெபிக்குமாறு என் சிறிய பீடத்தின் முன் முழந்தாடிட்டேன். நாங்கள் கெத்செமனேயின் துக்க தெய்வ ரகசியத்தை தொடங்கியவுடன் வார்த்தைகளை உச்சரிப்பதில் நான் மிகுந்த சிரமத்தை உணர்ந்தேன். ஒரு வார்த்தை கூட உச்சரிக்க முடியாத நிலையில் நான் இருக்க கண்டேன். என் ஆவி மீண்டும் ஒரு வகையான பரவச நிலைக்கு உட்பட்டு விட்டதாக தோன்றியது. இம்முறையில் நான் இயேசு கெத்செமனேயில் அனுபவித்த அவஸ்தைகளுக்குள் நான் நுழைந்தேன். இம்முறையில் நான் கடைசி அருள்நெறி மந்திரம் வரை இருந்தேன். அதன் பின் எப்படியும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த கற்றோனில் கட்டுண்டு அடிக்கப்படுவதாகிய 2வது தேவ ரகசியத்திற்கு கடந்து சென்ற போது நான் தரை கம்பளத்தின் மீது வன்மையான முறையில் வீசி எறியப்பட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து கிடப்பதையும் என் கரங்கள் என் தலைக்கு மேல் லேசாக உயர்த்தப்பட்டிருப்பதையும் நான் கண்டேன். கசையடிக்கு நான் உட்பட்டேன். ஒவ்வொரு முறை கசை என் மீது விழுந்த போதெல்லாம் என் உடல் கடுமையாக உதறியது. முதல் தடவையாக நம் பரிசுத்த அன்னை ஒவ்வொரு தேவ ரகசியத்திற்காகவும் என்னை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு இயேசு சிலுவையில் அறையப்படும் வரைக்கும் முழு பாடுகளின் வழியாகவும் நான் கடந்து சென்றேன். இயேசுவின் வாதைகளையும் துன்பங்களையும் நான் கடந்து சென்றேன். உடல் வலிகள் எதுவும் எனக்கு இருக்கவில்லை. எல்லா வேதனையும் அந்தரங்கமானதாக இருந்தது. பிற்பாடு சுமார் 1 மணி நேரம் கழித்து நான் மீண்டும் ஒரு முறை முழுமையான பாடுகளையும் கடந்து சென்றேன். அதன் பின் 6:30 மணி வாக்கில் நான் மீண்டும் ஒரு முறை முழு பாடுகளுக்குள்ளும் முன் எப்போதையும் விட அதிக வன்மையான முறையில் கையளிக்கப்பட்டேன். இந்த கொடை என் அன்பின் காரணமாக உனக்கு இப்போது தரப்படுகிறது. என் கொடைக்கு நீ தகுதி பெற்றிருக்கவில்லை என்றாலும் நான் உன் கடவுளாக இருக்கிறேன்.
உன் பலவீனங்களை நான் கண்டும் காணாதிருக்கிறேன். உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். பிப்ரவரி 19, 1990. வசூலா, என் அன்பின் ஆவியானவர் உன் சுயம் முழுவதையும் ஆக்கிரமிப்பார். என் ஆவியானவர் உன் மீது வந்து தங்க அவரை அனுமதி. அப்போது நீ மாபெரும் அற்புதங்களை அனுபவிப்பாய். அன்பானவர் உன்னை அன்பு செய்கிறார். பிப்ரவரி 20, 1990. இன்று மீண்டும் துக்க தேவ ரகசியங்களை ஜெபித்துக் கொண்டிருக்கையில் ஆண்டவரின் திருப்பாடுகளின் ஒரு பகுதியை நான் அனுபவித்தேன். கெத்செமனியின் ஒரு பகுதியையும் சிலுவையில் அறையப்படுவதன் ஒரு பகுதியையும் நான் அனுபவித்தேன். குழந்தாய், என் காயங்களுக்குள் இன்னும் ஆழமாக ஊடுருவு. என் இதய துடிப்புகளை கேள். உன்மீது எனக்குள்ள பிரியம் எவ்வளவு பைத்தியமானதாக ஆகிவிட்டதெனில் என் திருப்பாடுகளில் நீ பங்கு பெற வேண்டும் என்று இப்போது நான் விரும்புகிறேன். நான் உன்னை அன்பு செய்வது போல நீயும் என்னை அன்பு செய். என் திருப்பாடுகள் ஒவ்வொரு நாளும் நிகழ்கின்றன. ஒவ்வொரு தனிப்பட்ட நாளிலும் மேற்கொண்டு என் பாதையில் வர விரும்பாதவர்களால் கல்வாரிக்கு செல்லும் சாலையில் நான் இழுத்துச் செல்லப்படுகிறேன். என் குழந்தைகள் நித்திய நெருப்பை நோக்கி ஓடுவதைக் காணும்போது எனது கடுமையான வேதனைகள் வெகுவாய் அதிகரிக்கின்றன. இப்பூமியின் மீது இவ்வளவு அதிகமான நன்றியற்றத்தனத்தை கவனிக்கும் போது என் இதயம் சகிக்க முடியாத வேதனைகளுக்குள் அமிழ்ந்து போகிறது. என் திருவுடல் இரக்கமற்ற விதமாய் கசையால் அடிக்கப்படுகிறது. நான் துன்புறுகிறேன். எனினும் நான் அவர்களது வீடுகளை நற்காரியங்களால் நிரப்பியிருந்தேன். நான் அவர்களுக்கு என் சமாதானத்தை தந்திருந்தேன். நான் அவர்களை நேசித்தேன். பாடுகள் படும் அளவுக்கு இன்னும் அவர்களை அன்பு செய்கிறேன். என்றாலும் இதே மனிதர்களால் நான் முள்முடி சூட்டப்படுகிறேன். என் இதயத்தை என் கரத்தில் ஏந்தியபடி அவர்களிடம் கெஞ்சி மன்றாடும் ஒரு பிச்சைக்காரனைப் போல நான் அவர்கள் முன் நிற்கிறேன். ஆனால் ஒரு கருணையுள்ள பார்வையை என் மீது வீசுவதற்கு பதிலாக அவர்கள் என்னை ஏளனம் செய்கிறார்கள். என் மீது உமிழ்கிறார்கள். என்னை கேலி செய்து நகைக்கிறார்கள். என் தலையில் அடிக்கிறார்கள். மலை வரைக்கும் என்னை அடித்தபடியே நடத்தி சென்று அங்கே என்னை மீண்டும் சிலுவையில் அறைகிறார்கள். நான் மெதுவாக உருகிப் போகிறேன். என் ரத்தம் இடைவிடாமல் சிந்தப்படுகிறது. பாவிகளால் ஒவ்வொரு நாளும் நான் மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு ஓய்வு தேவையாயிருக்கிறது. நான் இளைப்பாற நீ என்னை அனுமதிப்பாயா? என் முள்முடியையும் என் ஆணிகளையும் என் சிலுவையையும் நீ எடுத்துக்கொள். என்னிடம் சொல்ல உனக்கு எதுவும் இல்லையா? என் ஆண்டவரே, என் அன்புக்குரியவரே, உமது மிக புனித அணிகலன்களை என்னிடம் ஒப்படைத்தவரே, அன்பாலும் கனிவாலும் என்னை மூடியவரே, நீரையைப் போல போதனைகளை என் மீது ஊற்றியவரே, உமது வாசனை திரவியத்தை கொண்டு என்னை மனம் வீசச் செய்தவரே, பிரசன்னத்தில் நான் இன்பம் காண்கிறேன். உமது அன்பின் கொடையை நீர் எனக்கு தந்திருக்கிறீர். உமது திருப்பாடுகளின் கொடையை நீர் எனக்கு தந்திருக்கிறீர். நானோ என் வறுமையில் என் வாழ்த்துக்களையும் என் சித்தத்தையும் என் ஆன்மாவையும் என் இதயத்தையும் தவிர வேறு எதையும் உமக்கு தர முடியாதவளாயிருக்கிறேன். பிப்ரவரி 23, 1990. வெள்ளிக்கிழமை அன்று 3 மணிக்கு அன்பானவரால் குறிக்கப்பட்ட நேரத்தில் இயேசுவின் திருப்பாடுகளிலும் அவரது சிலுவையிலும் அவரை சந்திக்க நான் தவறாமல் சென்றேன். மார்ச் 2, 1990. செவ்வாய்க்கிழமை அன்று இயேசு தம் திருப்பாடுகளிலும் தம் சிலுவையிலும் மீண்டும் என்னை சந்தித்தார். என் குழந்தாய், பின்வரும் காரணங்களுக்காக நாம் என் பாடுகளை பகிர்ந்து கொள்கிறோம். ஆன்மாக்களின் மனம் திரும்புதலுக்காகவும் பரிகாரங்களுக்காகவும் என் வார்த்தையை திரித்து கூறும் அனைவருக்காகவும் என் சரீரத்தோடு நான் உயிர்த்தெழவில்லை என்ற கருத்தை கொண்டுள்ள போதகர்களுக்காகவும் என்னில் தங்களை வேறுபடுத்திக் கொண்டு
என்னை மூச்சு திணற செய்பவர்களுக்காகவும் என் பிரதிநிதியை சூழ்ந்துள்ளவர்களை சுற்றி அரசாலும் நேர்மையின்மைக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஒருமைப்பாட்டிற்காகவும் கூக்குரலிட்டாலும் தங்கள் வார்த்தையில் உயிரற்றவர்களாக நிலைத்திருப்பவர்களுக்காகவும் என் பரிசுத்த ஆவியானவரின் குரலை நெரித்து மூச்சு திணற செய்பவர்களுக்காகவும் இந்த வானகங்களின் கீழ் மிக கொடியவர்களாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காகவும் அன்புக்குரியவர்களே, மணிக்கு மணி கல்வாரி பாதையில் என்னை நடத்தி செல்லும் இந்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும் பரிகாரம் செய். இந்த எல்லா பரிகாரங்களும் வீணாய் போகாது. அன்பு உனக்கு உதவி செய்யும். வா. குறிப்பு: அந்த பிற்பகலில் இயேசுவின் பாடுகளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் எனக்கு தரப்படும் உதவி பற்றி அவர் குறிப்பிடுகிறார். மார்ச் 3, 1990. இயேசுவா, நான் தான். ஒருபோதும் பிறருக்கு இடரலாக இருக்காதே. என்னிடமிருந்து வராத எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கு. நான் மாசற்றவரும் பரிசுத்தவருமாயிருக்கிறேன். வேறு எந்த விதத்தில் நான் விரும்பும் முறையில் என் ஆவி வேலை செய்யும். குறிப்பு: ஒருவரை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்த சில காரியங்களுக்காக இயேசு என்னை கடிந்து கொள்கிறார். வசூலா, நான் இன்றி நீ செய்யக்கூடியது எதுவும் இல்லை. என் திருப்பெயரை மீண்டும் மகிமைப்படுத்த இருப்பவர் நானே. பாவிகள் என்னிடம் திரும்பி வருவார்கள். என் திருப்பெயர் பரிசுத்தமென மதிக்கப்படும். நான் சொன்னதை செய்து முடிப்பேன். என் குழந்தாய், நான் பரம ரகசியங்களை வெளிப்படுத்துபவராக இருக்கிறேன். நான் நடக்க இருப்பதை பலருக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் என் திருமுகத்தையும் என் எண்ணங்களையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆன்மாக்களில் நீயும் ஒருத்தி. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என் செய்தியை தொடர்ந்து பரப்புவதுதான். நீ யாரையும் நம்ப செய்ய வேண்டியதில்லை. மலரே, உன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய். மீதியை நான் செய்வேன். நீ எவ்வளவு வரம்புக்கு உட்பட்டவள் என்பதை நான் அறிவேன். ஆகவே கவலைப்படாதே. உன்னை தைரியப்படுத்த உன் அருகில் நான் இருக்கிறேன். உன்னுடைய ஜெபத்தை அதிகப்படுத்து. என்னை மகிழ்வி. எனக்கு அருகிலேயே நிலைத்திரு. இதை நினைவில் கொள். நீ இறந்திருந்தாய், நான் உன்னை எழுப்பினேன். நீ என் பேரில் குளிர்ந்திருந்தாய், நான் என்னுடைய அன்பால் உன்னை சுட்டெரிக்கும்படி என் தீச்சுவாலையை உன்னில் உயிர்ப்பித்தேன். நீ என் பேரில் அலட்சியமாயிருந்தாய், நான் உன்னை பக்தி ஆர்வமும் என் மீது தாகமும் உள்ளவளாக ஆக்கினேன். உன் கடவுளாகிய நான் மிக அதிக அன்போடு நான் படைத்திருந்த ஒரு சிருஷ்டியிடமிருந்து எந்த இளைப்பாற்றியையும் எந்த ஆறுதலையும் காணாமல் பல ஆண்டுகளாக உன் வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நீ என்னிடமிருந்து பிரிந்து செல்வதை மிகுந்த ஏமாற்றத்துடன் என்னால் பார்க்க முடிந்தது. இந்த பாழ்வெளியும் வறண்ட நிலமும் அக்களிப்பதாக என்று மட்டுமே நான் சொல்ல வேண்டியிருந்தது. ஆனால் உன் ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்பட்டது. உன் சுதந்திரத்தில் தலையிட நான் விரும்பவில்லை. அன்புக்குரியவளே, உன்னை விடுவிக்கும்படி நான் உன்னை பாலைவனம் வரைக்கும் இழுத்து வரவும் அங்கே உன்னை தனியாக விட்டுவிடவும் வேண்டியிருந்தது. அதன் பின் தான் நீ எப்படி ஆடையின்றி இருந்தாய் என்றும் உன் ஆன்மா எவ்வளவு கரைப்பட்டிருந்தது என்றும் நீ கண்டுபிடித்தாய். ஆகவே மிகுந்த அச்சத்தோடு நீ என் திருப்பாதங்களை தேடி பறந்தோடி வந்தாய். தனிமையில் நீ உனக்கே எவ்வளவு போதாதவளாக இருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொண்டாய். அதன்பின் உன் பாலைவனத்தில் நான் எவ்வளவு துன்புற்றேன் என்றும் அன்புக்காக தாகத்தால் நீ எப்படி என் உதடுகளை பார்ச்மெண்ட் காகிதத்தை விட அதிக வறண்டதாக ஆக்கினாய் என்றும் நீ புரிந்து கொள்ளும்படி நான் செய்தேன். அதன்பின் உன் உட்பகுதிகள் விரியன் பாம்பு கூடு கட்டி உனக்குள் எந்த பயமுமின்றி தன் முட்டைகளை இட்டு வைப்பதற்கு வசதியாக முழுமையான தரிசு நிலமாக மாறியிருந்ததை நீ காணும்படி செய்தேன். குறிப்பு: இந்த வெளிப்பாட்டின் தொடக்கத்தில் என் ஆன்மாவின் அந்தரங்கத்தை காண
கடவுள் எனக்கு ஒரு காட்சியை தந்தார். நான் ஒரு விரியன் பாம்புக்கு உணவளித்துக் கொண்டிருந்ததை கண்டேன். அதன் பின் என் அழகை உன் கண்கள் காணும்படி உன் திரை கீழே விழ நான் அனுமதித்தேன். என் விரலை கொண்டு நான் உன்னை தொட்டு உன்னை உருமாற்றினேன். நித்தியத்திற்கும் உன்னை என்னுடையவளாக்கிக் கொள்ளவும் என் பரம ரகசியங்களை போதிப்பவளாக உன்னை ஆக்கவும் வழி தேடி எல்லா திசைகளிலும் நான் சென்றேன். உன் பாலைவனத்தை நான் ஒரு நீரூற்றாக்கினேன். உன் தரிசு நிலத்திலிருந்து ஆறுகள் தோன்ற செய்தேன். ஆம், விரைவில் உங்கள் தீந்து போன பூமியினின்று ஏரிகளையும் குறிப்பு முழு உலகமும் உங்கள் வறண்ட நிலங்களிலிருந்து நீர் ஊற்றுகளையும் புறப்பட செய்ய இருப்பவர் நானே. நான் உன்னை சாகவிட மாட்டேன். கேள், நான் உன்னில் பலரை தூண்டி எழுப்பி என் பரிசுத்த வசிப்பிடத்திலிருந்து என் குரல் கேட்கப்பட செய்வேன். பல மக்களினங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுமாறு அவற்றிற்கு என் பரிசுத்தனத்தையும் என் இரக்கத்தையும் வெளிப்படுத்த நான் எண்ணுகிறேன். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர்களாக வாழ வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி செய்ய நான் விரும்புகிறேன். உம்மை தாமதமாகவே நான் அன்பு செய்திருக்கிறேன். ஓ மிக புராதனமானவரும் என்றென்றும் புதிதானவருமான அழகே, நான் உம்மை தாமதமாகவே அன்பு செய்திருக்கிறேன். நீர் எனக்குள் இருந்தீர், ஆனால் நான் வெளியே இருந்தேன். அங்கேதான் நான் உம்மை தேடினேன். என் அழகில்லாமையில் நீர் படைத்த அழகிய காரியங்களில் நான் அமிழ்ந்து போனேன். நீர் என்னோடு இருந்தீர், ஆனால் நான் உம்மோடு இருக்கவில்லை. சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்கள் உம்மிடமிருந்து என்னை பிரித்து வைத்திருந்தன. ஆயினும் அவை உமக்குள் இருந்திருக்கவில்லை என்றால் அவை இல்லாமலே இருந்திருக்கும். நீர் அழைத்தீர், சத்தமிட்டீர், என் செவிட்டுத்தனத்தை ஊடுருவினீர். உம் நறுமண சுவாசத்தை என் மீது ஊதினீர். நான் மூச்சை உள்ளிழுத்தேன். இப்போது நான் உமக்காக மூச்சிருக்கிறேன். நான் உம்மை சுவை பார்த்து விட்டேன். இப்போது நான் இன்னும் அதிகம் பெறுவதற்காக பசிதாகமாயிருக்கிறேன். நீர் என்னை தொட்டீர், நான் உமது சமாதானத்திற்காக பற்றி எறிந்தேன். குறிப்பு புனித அகஸ்தினாரின் த கன்ஃபெஷன்ஸ் 10ஆம் புத்தகம். என் ஆண்டவரே, என் சிந்தனைகள் இப்போது ஒருமைப்பாடு பற்றியே இருக்கின்றன. என் ஆண்டவரே, ஒன்றுபடுத்துவதற்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களா? என் குழந்தாய், அவர்களில் சிலர் எவ்வளவு வளைக்க முடியாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா, உனக்கு காட்டவில்லையா? அவர்கள் சமாதானத்திற்காகவும் ஒன்றிப்பிற்காகவும் கூச்சலிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்பவற்றில் ஒரு வார்த்தையை கூட உணர்ந்து சொல்வதில்லை. அவர்களுடைய இதயம் பாறையைப் போல கடினமாயிருக்கிறது. அவர்கள் இயந்திர கல்லைப் போல இலகாதவர்களாக இருக்கிறார்கள். என்றாலும் என் தீச்சுவாலையை கொண்டு அவர்கள் அனைவரையும் நான் வளைப்பேன். பொறுத்திருந்து பார். மார்ச் 5, 1990. சமாதானம் உன்னோடு இருப்பதாக. நான் சொல்வதை கேள். உன்னை ஆதரித்த உன்னதமானவர் நானே. ஜெபி. நான் ஜெபித்தேன். இதை நினைவில் கொள் வசுலா, நீ களிமண்ணாய் இருக்கிறாய். உன்னை நான் விரும்பும் எதுவாகவும் வார்த்தெடுக்க என்னால் முடியும். மகளே, ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி அன்றும் என் திருப்பாடுகளின் கடும் வேதனைகளை உனக்கு தந்து எனது ஒரு பிம்பமாக உன்னை வார்த்தெடுக்க என்னை அனுமதி. என் கிண்ணம் கசப்பானது, ஆனாலும் நீ அதை என்னோடு பகிர்ந்து கொள்வாயா? என் குழந்தாய், எனக்குச் சொல். நான் விரும்புகிறபடி நீ என் திருப்பாடுகளுக்கு உட்படுவாயா? ஆம் ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி. என் வரப்பிரசாதம் உன்மீது இருக்கிறது. நான் ஒரு சிறு பாடுபட்ட சுரூபமாக உன்னை வடிவமைப்பேன். என் திருவுடல் நான் அனைவரிலும் அதிகமாக அன்பு செய்பவர்களால் எனக்கு தரப்படுகிற இரக்கமற்ற அடையாளங்களால் மூடப்பட்டுள்ளது. என் திருவுடலின் அடையாளங்களை நீ பகிர்ந்து கொள்வாயா? ஆம் என் ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி. உன் மீது நான் கொண்டுள்ள அன்பு அளவிட இயலாதது. வா. முடிவுரை.
இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.